Hello students, welcome back to the social class 7, civics chapter 3, how the state government works. Yes, already we saw the first video. In that we have discussed about some small stories about the state government. The next one we have discussed about who is an MLA. The next one, the debate in the legislative assembly. Okay, right now we are going to discuss about some debates. Okay, for example, here some examples they are given. First MLA and second MLA, third, fourth, 5, 6. Okay, already 6 MLAs. Okay va. So இந்த legislative assembly அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா இப்படி தான் இருக்கும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஸ்பீக்கர் இருப்பாங்க, ப்ளஸ் இந்த சைடு வந்து ரூலிங் பார்ட்டி இருப்பாங்க, இந்த சைடு வந்து அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இப்போது இந்த ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, இந்த ரூலிங் பார்ட்டி வந்து என்ன மாதிரியான சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க, அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்காங்களோ அது வந்து முன்னாடியே இங்கே சொல்லிவிடுவாங்க. ஓகேவா. அப்போ இது வந்து மக்களுக்கு ஃபேவராக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு தோணுது அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து எப்படி இந்த மாதிரி சிஸ்டம்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னாக்கா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேவா. இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு 5 எம்எல்ஏஸ். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது ஒரு எம்எல்ஏ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நிறைய வந்து மக்கள் இறந்துடுறாங்க, அதாவது டைரேரியா இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகி நிறைய மக்கள் இறந்துடுறாங்க. ஸோ அதை வந்து காப்பாற்றுற அளவுக்கு கூட நம்மளுடைய மெடிக்கல் ஃபெசிலிட்டி அப்படின்றது அந்த அளவுக்கு ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ சொல்கிறாங்க. ஓகேவா. தென் செகண்ட் எம்எல்ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது வந்து இப்போது நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்தளவுக்கு ஒரு பெட் ஃபெசிலிட்டி கூட அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஓகேவா. ஸோ டாக்டர்ஸ் அவைலபிளாக இருக்க மாட்டேங்கிறாங்க, ப்ளஸ் நர்ஸ் அந்த அளவுக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் எம்எல்ஏ சொல்கிறாங்க. ஓகேவா. தென் தேர்ட் எம்எல்ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தோப்பதி அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்குது. ஓகேவா. அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய விமன் என்ன பண்ணுறாங்க, தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 3 or 4 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வந்து தான் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து அவங்க டெய்லி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த கிராமத்தில் வாட்டர் ஷார்ட்டேஜ் அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் ஃபோர்த் எம்எல்ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன அப்படின்னாக்கா மக்கள் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த வாட்டர் ப்ராப்ளம் ப்ளஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டி அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரீட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் நிறையா இருக்குது, அந்தளவுக்கு வந்து ஒரு க்ளீன் சிட்டியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்த் எம்எல்ஏ சொல்கிறாங்க. ஓகேவா. அண்ட் ஃபிஃப்த் எம்எல்ஏ, வேர் இஸ் த ஃபிஃப்த் எம்எல்ஏ, அவர் யார் அப்படின்னாக்கா ரூலிங் பார்ட்டிலேருந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, ஸோ இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய வந்து சஜஷன்ஸ் வைக்கிறாங்க இல்லையா, இது எல்லாமே நாங்கள் வந்து சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு எங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எஃபர்ட் போட்டு இந்த ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் வேற சிக்ஸ்த் எம்எல்ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த அளவுக்கு இது ப்ராப்பராகவே இல்லை, நாங்கள் வந்து இதை டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய தூய்மை பணியாளர்கள்லாம் வச்சு அந்த ஸ்ட்ரீட்லாம் வந்து க்ளீன் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து மெடிக்கல் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ நீடட் டாக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா, இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கும் ரூலிங் பார்ட்டிக்கும் போயிட்டுருக்கு. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 6 எம்எல்ஏஸ் வந்து இங்கே இதை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. தென் ரைட் நவ் we are going to discuss about working of the government. Yes, listen. The legislative assembly is not the only place where opinions and expressed about the work of the government and action is demanded. You will find newspaper, TV channel and other organizations regularly talking about the governments. In a democracy there are various ways through which the people express their views and also take an action. Let us லுக் அட் ஒன் சச் எ வே. ஸோ என்ன அப்படின்னா, இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இந்த மாதிரி நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் போகும். ஓகேவா. அதாவது ஒரு ரூலிங் பார்ட்டி ஏதாவது ஒரு நியூ சிஸ்டம் ஃபாலோ போகிறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அது வந்து மக்களுக்கு ஃபேவராக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் பார்ட்டி நினைக்கிறாங்க அப்படின்னா, அது அப்பயே வந்து என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணி பேசுவாங்க. ஓகேவா. அப்போது இவங்க இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பேசுறது எல்லாமே நமக்கு எப்படி தெரியும், ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரியான சிஸ்டம்லாம் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும். ஆஸ் எ பீப்புள் நம்ம தான் வந்து ஓட் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அவங்க என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா. இப்போ இது எல்லாமே வந்து மக்களுக்கு எப்படி தெரிய வருது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. தென் soon after the discussion is in the assembly, there was a press conference organized by the health minister. Large number of the people from different newspapers were present. The minister and some government officials were also present. The minister explained the steps of the government had taken. Reports are asked many questions, and this meeting
These discussions were the reported in different newspaper. The following pages has one such report. அதாவது என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து மக்களுக்கு எப்படி நமக்கு தெரிய வருது, ஸோ இந்த மாதிரி வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து பேசினாங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி முடிஞ்சு வெளியில் வருவாங்க இல்லையா, அப்போது அந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடி என்ன அப்படின்னாக்கா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கும். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா இப்போ நிறைய நியூஸ் சேனல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, நம்ம நிறைய சேனல் பார்த்துருப்போம் ஓகேவா. அந்த நியூஸ் சேனல்லேருந்து அந்த ப்ரெஸ் இருப்பாங்க ஓகேவா. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நிறைய பிளேஸ்க்கு போயிட்டு நியூஸை கேதர் பண்ணி இவங்க கிட்ட கொடுப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்போது இது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நிறைய குரூப் ஆஃப் ப்ரெஸ்லாம் இருப்பாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் டிவி சேனல்லேருந்து வந்திருப்பாங்க ஓகேவா. அப்போது ஒரு ஹெல்த் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னாக்கா, ஸோ அவங்க கூட நிறைய அவங்களுடைய ரூலிங் பார்ட்டி சேர்ந்தவங்க நிறைய பேர் நின்றுட்டுருப்பாங்க ஓகேவா. ஸோ உள்ளே வந்து இந்த அசம்பிளியில் என்னென்ன மாதிரியான டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்தது அப்படின்னு கேட்கும்போது நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ என்ன மாதிரியான இங்கே பீப்புளை வந்து சிஸ்டம் என்ன மாதிரி சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த கொஷின்ஸ்க்குலாம் அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதை நோட் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா டிவிலையோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதன் மூலியமாக தான் நமக்கு எல்லாமே தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. தென் டியூரிங் த நெக்ஸ்ட் வீக் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் த மினிஸ்டர் ஆஃப் த ஹெல்த் விசிட்டட் Patalipuram district. They went to visit the families who had lost their relatives and also visited people in the hospitals. The government announced the compensation for this. Families' chief ministers also said that the thought of the problem was not only one's sanitation but also lacks of the clean drinking water. He said a high-level inquiry committee will be asked to look at needs of the district of the provide sanitation facilities and would request the Minister for Public Works to take care of the needs of proper water supply in the region. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நெக்ஸ்ட் வீக் வந்து ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ நெக்ஸ்ட் மினிஸ்டர் வந்து என்ன பண்ண போகிறாங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி போயிட்டு விசிட் பண்ண போகிறாங்க. மக்கள்லாம் வந்து யாரெல்லாம் வந்து இந்த டிசீஸில் அஃபெக்ட் ஆகி இறந்துருக்காங்க, ஸோ அவங்க ஃபேமிலிக்கு போயிட்டு பார்த்து பேசிட்டு அந்தந்த என்னென்ன பிளேஸில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, லைக் வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லை, மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் விசிட் பண்ண போகிறாங்க. ஸோ விசிட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே வந்து மினிஸ்டர் கிட்ட சொல்லி ஸோ அவங்க வந்து டேக் அப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பிளேஸில் என்னென்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை அந்தந்த மினிஸ்டர் வந்து டேக் அப் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் எம்எல்ஏஸ்லாம் என்ன பண்ணணும் டேக் அப் பண்ணிக்கிட்டு அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்கிறாங்க ஓகேவா. தென் as you saw about the people in the power like the chief minister and the minister have to take action, they do so through various departments like a public works department, the agriculture department, the health department, the education department and so on. They also have to answer the question and they ask the legislative assembly. The convinced people ask the questions that the power steps to being taken. At the same time newspaper and the media widely discuss the issue and the government had to respond, for example by holding the press conference. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த ரூலிங் பார்ட்டி அப்படின்றவங்க அந்த எம்எல்ஏவும் இருப்பாங்க, ப்ளஸ் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஸ் எ ரூலிங் பார்ட்டி தே ஹாவ் டு அப்பாயிண்டட் த மினிஸ்டர்ஸ் ஓகேவா. ஸோ அந்த மினிஸ்டர் அப்படின்றவங்களுக்கு 2 பொசிஷன் இருக்கும், எம்எல்ஏ பொசிஷனும் இருக்கும் ப்ளஸ் வந்து மினிஸ்டர் பொசிஷன், டியூவல் பொசிஷன் ஓகேவா. அப்போது இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்களா அது என்னென்ன தனித்தனியாக பிரிப்பாங்க ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் மினிஸ்டர் இருப்பாங்க, எஜுகேஷன் மினிஸ்டர் இருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இருப்பாங்க, இந்த மாதிரி தனித்தனியாக பிரிப்பாங்க ஓகேவா. அப்போது இப்போ அந்த ஹெல்த் மினிஸ்டர் அப்படின்றவங்க எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னாக்கா இந்த மெடிக்கல் எல்லாமே இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் ஓகேவா. அப்போது எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படின்றவங்க அந்த எஜுகேஷன் அதாவது ஸ்கூலுக்கு தனி காலேஜுக்கு தனியாக இருப்பாங்க ஓகேவா. அப்போ அந்த ஸ்கூல் காலேஜ் இதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் யாரும் எடுத்துப்பாங்க அப்படின்னா எஜுகேஷனல் மினிஸ்டர் ஓகேவா. தென் நிறைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இந்த மாதிரி நிறைய இருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ அந்தந்த பர்டிகுலர் கோர்ஸில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை வந்து சால்வ் பண்ண வேண்டியது யாருடைய கடமை அப்படின்னாக்கா அந்த மினிஸ்டர் ஓகேவா. ஸோ அப்போது இந்த நியூஸ் பேப்பர் அண்ட் டிவி சேனல்ஸ் இது வந்து ஒரு விட்டல் ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கான்ஃபரன்ஸில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டு அதை பப்ளிக்கு தெரியப்படுத்துகிறாங்க ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன், த கவர்மெண்ட் கேன் ஆல்சோ டிசைடட் டு மேக் நியூ லாஸ் ஃபார் த ஸ்டேட் regarding sanitation of the health facilities. For example, it may make it compulsory for the municipal corporation to ensure that there are adequate toilet in every urban area.
It may also ensure that the health workers is appointed to every village. This act of the making laws of the certain issues in done is the legislative assembly for each state. The various government department then they implemented the laws for the ensure country are made in the parliament. You will read more about in the parliament next year. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அதாவது ரூலிங் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லார் வீட்லேயுமே என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டம் கொண்டு வராங்க. ஓகேவா, இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மினிஸ்டர் மட்டுமே வந்து இதை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஓகேவா, ஸோ இப்போ ஒவ்வொரு வில்லேஜ்க்குமே ஒவ்வொரு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் இருக்கும். ஓகேவா, ஸோ அங்கேருந்து ஒரு நர்ஸ் ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ரூரல் அண்ட் அர்பன் இது எல்லாத்தையும் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏரியா நர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய ஏரியாவில் யாருக்கா ஃபீவர் அப்படின்னு தான் வந்து கணக்கெடுப்பாங்க. ஏதோ மழை வருது அப்படின்னாக்கா இப்போ யார் வீட்டில் வந்து ஃபீவர் இருக்கா, ப்ளஸ் வந்து டாய்லெட்லாம் வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுறோமா. ஓகேவா, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து செக் அவுட் பண்ணுறது யார் அப்படின்னாக்கா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஹெல்த் ஆஃபீஸ்லேருந்து அப்பாயிண்ட் பண்ணுற ஒரு பர்சன் தான். ஓகேவா, இன் எ டெமோக்ரட்டி இட் மீன்ஸ் த பீப்புள் ஹூ எலெக்ட் த ரெப்ரசன்டேட்டிவ் as மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி MLA. those that the people who have to main authority. The ruling party member then form the government and some members are appointed minister. These minister are the charge of various department of the government such as the health is an above example. Whatever work done by the department has to approved by the members of the legislative assembly. So என்ன அப்படின்னா இப்போ இது நம்ம ஹெல்த்துக்கு மட்டும் ஒரு பர்டிகுலர் மினிஸ்டர் என்னென்ன மாதிரிலாம் வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாருன்னு பார்த்தோம். ப்ளஸ் வந்து ஸோ ஒவ்வொரு ஏரியாலுமே வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து டாய்லெட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். ப்ளஸ் வந்து மக்கள் வந்து ஏதாவது ஃபீவர் அப்படின்னாக்கா அதை வந்து கணக்கெடுத்து அவங்களுக்கு க்யூர் பண்ணுற மாதிரி இந்த டேப்லெட்ஸ் அந்த சஜஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே நிறைய பர்சன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இதை தவிர்த்து மற்ற மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, லைக் எஜுகேஷனல் மினிஸ்டர், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், ஸோ இவங்களாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க எந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் வந்து அந்தந்த ஏரியாவில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ. ஓகேவா, ஸோ அதோட ரிப்போர்ட்டை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் உங்களுக்கு சப்மிட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் எ வால்பேப்பர் ப்ராஜெக்ட். எ வால்பேப்பர் இஸ் எ இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி through which research can be done on a particular topic of interest. The following photograph explain the different aspects involved in the creating a wallpaper in a classroom. ஸோ ஹியர் வால்பேப்பர் ப்ராஜெக்ட் இஸ் நத்திங் பட் இப்போ நம்ம கிளாஸில் ஆஸ் எ டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ ஒரு டாபிக் கொடுத்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ டிஸ்கஸ் பண்ணி அதாவது ஒரு குரூப்பாக பிரித்து விடுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய ஒப்பீனியன் சொல்லுவாங்க. இல்லை அந்த குரூப்பில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் ஒரு லீடர் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்திரிச்சு ஸோ எங்கள் குரூப்பில் இந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுடைய தாட்ஸை வந்து ரைட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை போயமாக க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே சில்ட்ரன், in this class we have discussed about how the state governments works. In that we have discussed about who is an MLA. The next one, a debate in a legislative assembly. The next one, working of the government. Okay, this is lesson over. We will see on the next class. Okay, thank you children, thank you.